ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா. பன்னீர் டிக்கா வீட்டிலே எப்படி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்த 200 கிராம்ஸ் பன்னீரை நல்லா க்யூபாக வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம். ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸும் பண்ணாமல் அதை வந்து ஸ்கொயர் ஷேப், அதாவது அந்த ஒரு ஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அதை நம்ம எடுத்துக்கலாம் தனித்தனியாக. அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம். ஸோ கேப்சிகம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கேப்சிகம் போதும். ஸோ ஹாஃப் கேப்சிகமில் நம்ம வந்து ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மேரினேஷன் பார்க்கலாம். ஸோ ஒரு கப் எடுத்து அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கர்ட், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி, அப்புறம் கொஞ்சம் சால்ட், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா, இல்லைன்னா நீங்கள் சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், ஆனியன் அண்ட் தி கேப்சிகம் இதை வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour கிட்ட வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 hour கழிச்சக்கப்புறம் இதை வந்து ஒரு ஸ்டிக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு கேப்சிகம், ஒரு பன்னீர், ஒரு ஆனியன், ஒரு கேப்சிகம் அந்த மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் ஆயிலை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிக்கில் வந்து போட்டு வச்சுருக்க இந்த பன்னீரை வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 2 minutes பொசிஷனை சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அது பேன்லேயே வச்சுக்கிறோம். அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டிப்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரும் டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ரெசிபிக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.